டெல்லியில் அமைச்சர் ஸ்மிருதி இரானி வீட்டு முன்னாடி நாம் இப்போ இருக்கோம். காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். அதிரடிப்படை இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பஸ்ஸில் இருக்கவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா நம்மக்கிட்ட தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டெல் us about the protest. The protest is demanding us that Smriti Irani doing criminal right in his education. In IIT Chennai उन्होंने अम्बेडकर की जो इंस्टीट्यूट थी उसको उन्होंने बंद करने की कोशिश की, उसे बंद कर दिया. இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸில் ஒரு மாணவர் குழு தடைப்பட்டதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. விஷயம் என்ன அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஐஐடி மெட்ராஸில் மாணவர் குழு ஒன்று இயங்குகிறது. அந்த மாணவர் குழு நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸுக்கு. இதனால ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாணவர் குழுவை தடை பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் டெல்லியில் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி வீட்டுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே உங்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம். திடீர்னு ஸ்மிருதி இரானி வீட்டு முன்பு வந்துட்டாங்க, வந்து போராட்டத்தில் குதித்தார்கள். இதனால தான் அதிரடிப்படை வரவழைக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஏன் இந்த மாதிரி அந்த மாணவர் குழுவை தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸார் அவங்களுடைய கோரிக்கையாக நம்மளிடம் முன்வைக்கிறாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.